ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ப்ளஸ் இன்றைக்கி வந்து மெயின் உணவு பார்த்திங்கன்னா அடை தோசை வந்து பண்ணியிருக்காங்க வீட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பருப்பும் போட்டிருக்காங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் திணை கொஞ்சம் போட்டிருப்பாங்க, அரிசி மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அதோட முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவு. ஸோ இந்த உணவு அட்லீஸ்ட் வாரம் 1 முறை இல்லை 2 முறை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்கு இந்த மாதிரி உணவு சாப்பிட்ணும், வழக்கமாக சாப்பிட்றவங்க வந்து ஏன் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே ஒரு காரணம் தான், அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற கான்செப்டில் தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே வந்து உங்களுக்கு வந்து மருந்து ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ருக்கிற உணவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மருந்து சாப்பிட்ற அளவு அதிகமாகிடும். மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் வந்து அதிகமாகிடும். ஸோ அதெல்லாம் கெமிக்கல்ஸு, உடம்புக்கு கெடுதல் தான். ஸோ இந்த மாதிரி உணவு முறையை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள். ஓகே.